அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிடுச்சு. அதை பற்றி கேட்டிருந்தீங்க, அதுதான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து குரூப் 4க்கு வந்து பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கால் வந்து லெட்டர் வந்து வந்துருந்துச்சு. எப்போ அப்படின்னா 13ஆம் தேதி வாங்க, மார்ச் 13 வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ, அப்புறம் வந்து நம்மளோட முன்னாடி கொடுத்த சர்டிஃபிகேட்ஸு, பிஎஸ்டிஎம் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் மார்ச் 13 வந்து காலைல கலெக்டரேட்டுக்கு வந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் வந்துருந்துச்சு. உடனே நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இது வந்து சும்மா கால் லெட்டர் தான், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மறுபடியும் லெட்டரில் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ கூட எதுவும் போடாமல் இருந்தேன். அந்த லெட்டருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 13ஆம் தேதி அதே மாதிரி எடுத்துகிட்டு போனோடனே காலையிலே கலெக்டரேட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் ஒரு 10 o'clock டைம் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து வந்திருந்தாங்க மேடம், அதுக்கப்புறம் பிஏஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் சும்மா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணாங்க, ஒரிஜினல், அதுக்கப்புறம் நம்மளோட ஜெராக்ஸு, அதை வந்து ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கையில் கொடுத்து அனுப்பிடுறோம், மண்டே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு ஒரு 11 மணி அப்படின்ற மாதிரி ஆச்சு. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 ஜேயை வந்து எடுத்திருந்தோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே வந்திருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து நம்மளை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றதே ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மணி பார்த்தோம் அப்படின்னா 1:30 ஆகிடுச்சு. 1:30 ஆனதுக்கப்புறம் வந்து லஞ்சு பிரேக் வந்துடுச்சு, அதனால் நீங்கள்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே சாப்பிட்டு வந்தோம். வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி வந்து 3, 4, 5, 6 அப்படின்னு ஆச்சு. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆஹா எப்படா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கலெக்டரோட கையிலே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம், அதனால் கொஞ்சம் லேட்டானாலும் என்ன நேரம்னாலும் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, லேட்டானாலும் வாங்கிட்டு போங்கன்னா ஒரு 7 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு கொடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் வந்து கலெக்டர், அப்போ கூட அவர் வந்து அவைலபிளாக இல்லை, இன்னொரு மீட்டிங்க்கு நடுவில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் தான் வந்து சும்மா கூப்பிட்டு அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிட்டு கொடுத்துட்டு அனுப்பிட்டாங்க. ஃபோட்டோ கூட என்னால் பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் வந்து என்ன சொன்னார், ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கலாம்ல, காலையிலே அவர் வந்து கேட்டார் எனக்கு கலெக்டர் கையில் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. நான் என்ன சொன்னேன், நம்ம என்ன அவ்வளோ பெரிய எக்ஸாம் எழுதியிருக்கோம், குரூப் 4 தானே, அதனால் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியே வந்து அவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டுன்னு தான் போட்டிருக்காங்க, அதனால் கலெக்டர்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் கலெக்டரே கையில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம், அவர் கையிலே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அவங்க சந்தோஷம், அவர் நினச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சோம். கடைசியில் ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 11:30க்கு வந்து ஃபோட்டோ அனுப்புனாங்க. அது பார்த்த பிறகு தான் சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே அப்படின்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா முன்னாடி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களே, அவங்களோட சீனியர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஆஃபீஸ் கலெக்டரேட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ஓவராலாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்களோட அனுபவத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சார் வந்து சொல்லியிருந்தாங்க, அவரும் குரூப் 4ல் ஜாயின் பண்ணும்பொழுது அவரோட மேலதிகாரி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, தம்பி இன்றைக்கி தான் நீ சூரிய அஸ்தமனத்தை கடைசியாக பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ வந்து லைட்டாக பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ரெவன்யூ அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதான் சொன்னாங்க, நைட்டு வீட்டுக்கு வர முடியாது அப்படி தான் சொன்னாங்க. அங்கே போன எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க, நீங்கள் வந்து சர்வீஸ் செக்டாருக்குள்ளே வந்துட்டீங்க, சர்வீஸ் பண்ணுறது தான் ரெவன்யூவோட ஃபஸ்ட்டு வேலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் லேட் ஆகும், எல்லாம் மழை புயல்லையும் வந்து எல்லாருக்கும் லீவ் விடுவாங்க, ஆனால் லீவ் விட்டவங்களையும் காப்பாற்ற ஒரு ஆள் போனோம்ல, அது நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஃபன்னாக தான் போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் சரி அப்படின்னு நாங்கள் வந்து மண்டே காலைல சொல்லும் பொழுது மண்டே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டு நாளைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் நான் வந்து ஜாயின் பண்ணேன். காலைல போனோடனே ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒரு ஜேஏ தான் இருந்தாங்க. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போகும்போது இந்த மாதிரி சார் அப்படியே என்னை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்லையா, எங்களோட ஊரில் தான் பண்ணியிருந்தாங்க. கடலூரில் தாலுக்கா ஆஃபீஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தனி வட்டாட்சியர் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்புறம் போய் கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுமா தாசில்தார் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் வந்து ஒரு 11 மணி அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கேட்டாங்க என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஏன் பிஎட் படிக்கல, பிஎட் படிச்சிருந்தா டீச்சர் ஆகிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் வந்து இல்லை சார் அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, அதுக்கப்புறம் காலேஜ் போகல, பிஎட் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சார் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் வந்து சரிம்மா பரவாயில்ல மேலே படிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் டைப்பிங்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தெரியும் சார், ரெண்டுமே நான் ஹையர் முடிச்சிருக்கேன், ஆனால் தமிழ் வந்து டைப் பண்ண தெரியல, எல்லாமே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 1 மந்த்து கிளாஸ் போகிற மாதிரி போமா கற்றுக்கோ ஃபிங்கரிங்லாம், அதுக்கப்புறம் ஒன்று பழகிடும் அப்படின்னு சொன்னாங்க. டைப்பிங் தான் ரொம்ப முக்கியம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம மட்டும் யாரையும் எதிர்பார்க்காம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லன்ச் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேட்டாங்க அவங்க சைன் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை 10-12 ராவு காலம், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து 12 மணிக்கு மேலே கொடுமா அப்படின்ட்டு அங்கே கூட இருந்த ஸ்டாஃப்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 12 மணி ஆனதுக்கப்புறம் போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு சரிம்மா அங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நாங்கள் டைப் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் பிரேக் வந்துடுச்சு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வீட்டில் குழந்த இருக்குது, 1.5 இயர் தான் ஆகுது, அதனால் வீடு கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வர டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அதனால் மதியானம் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து விட்டுட்டு போகிறோம் அப்படின்றதுனால. ஏன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அந்த 13ஆம் தேதி வர சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து வெறும் சர்டிஃபிகேட் மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அன்றைக்கி வெரிஃபை பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு வீட்டில் மறுபடியும் வந்து நம்மளுக்கு லெட்டர் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் வந்து பழக்கப்படுத்தணும்னு நினைக்கல குழந்தைய, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கே வந்து திடீர்னு விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்டேன், பயந்துகிட்டே கேட்ட விடுவாங்களா அப்படின்ட்டு. வீட்டில் எல்லோரும் வேணாம் எதுவும் கேட்காத, ஃபஸ்ட் நாளே போய்ட்டு அந்த மாதிரி எதாவது கேட்டால் வந்து எதாவது திட்டுவாங்க அப்படின்ட்டு பயந்தாங்க. நம்ம எதுக்கும் கேட்டு பார்ப்போம், கொடுக்கலன்னா ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்புறம் அவங்க இல்லை போகிறதா இருந்தால் போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா தூங்கிட்டு இருந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்களை எழுப்பி ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் டக்குன்னு சாப்பிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. மறுபடியும் உடுன்னு வேகமாக வண்டி எடுத்துன்னு போயிட்டாரு, விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெறுமனே ஒரு இடத்துல வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்க அப்படின்னா என்ன எதுவுமே தெரியல அப்படின்றதுலாம் அவங்க ஏதோ ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இன்னொரு ஜேயை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா சரின்ட்டு உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் கேட்டேன் அங்கே இருக்கவங்க ஸ்டாஃப் கிட்டலாம் எப்படி வேலைலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டேன். அவன் வந்து முக்கியமான வேலை வந்து சம்பளம் போடுறது தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு, ஏதாச்சும் படிக்கிற வேலை இருக்கா அப்படின்னு கேட்டேன். படிச்சுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லைம்மா, அப்படியே வேலை செய்கிற போக்கில் வந்து நீ கற்றுக்கலாம், ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் வேலை அப்படின்னு கிடையாது, ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி வேலை இருக்கும், சப்ஜெக்ட் மாறும்பொழுதுலாம் வேறு மாதிரி வேலை செய்யணும், இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பெருசு, நாங்களாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம், அதனால் கற்றுக்கலாம், ஈஸி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அதே வெட்டியாக உட்காந்துட்டு இருந்தோம். வீட்டில் இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் இல்லையா, வெறுமனே ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தா அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால எந்த வேலையுமே அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்களா, எவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துட்ருக்கோம், அதுவும் பாவம் தானே அப்படின்ட்டு. அவர் ஆனால் கண்டுக்கலாம். அவருக்கு வேலை ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவர் வேலையை கடன்னு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் சொன்னேன், நேற்று இதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே டைம் போயிடுச்சு. 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் கலெக்டரேட்டுக்கு அந்த லெட்டரை எழுதி கொடுத்தாங்க, லெட்டர் டைப் பண்ணி கொடுத்தாங்க. அதை போயிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு போயிடுங்க, இதுதான் வந்து நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபு நாங்கள் வந்து கலெக்டரேட்டுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் அட்டண்டன்ஸில் வந்து சைன் போட சொன்னாங்க. 2 போட்டால் இன்னையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணதாக அர்த்தம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவ்வளோதான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா என்ன வேலை அப்படின்னே வந்து ஃபஸ்ட் நாள் வந்து சொல்லலை. ஏன்னா அவங்களோட வேலையில் பிஸியாக இருந்தாங்க. அங்கே முன்னாடி நாளே கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க செம வேலை இருக்கும், யாருமே வந்து உங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களே அடிப்பட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லியே அனுப்புனாங்க. அப்படி தான் இருக்கும் அப்படின்றத அன்றைக்கி பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா யாரும் யார்கிட்டையும் வந்து பேசிக்க கூட இல்லை, அவங்களோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இல்லை, அவங்களுக்கான வேலை. அந்த பில்லிங் செக்ஷன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டுக்கு தான் வேலை அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. அவங்கவுங்க அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. டைப்பிஸ்ட் வந்து அவங்க டைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 2 எஸ்ஆர்ஐ இருப்பாங்களே அவங்களோட வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. ஜேஆர்ஐ வந்து அவங்க தாசில்தார் கொடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால் போக கற்றுக்கணும் அப்படின்றது தான், நம்மளே பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே வரணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா இந்த சாட்டர்டே வேண்டாம், கூப்பிட்டா வரணும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் மணி 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படிம்மா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வராரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரிம்மா கால் பண்ணு வந்து கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டே வந்து எனக்கு வந்து ரொம்பலாம் வந்து பயமாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு திடீர்னு நான் வந்து நேராக போய் ஒருத்தவங்களை வந்து பார்த்து தானாக இன்ட்ரடியூஸ் ஆகி பேசுவாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால கொஞ்சம் ஒரு ஷையாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 1 வீக் போனால் பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு போனதுக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் வேலைக்கு வரேன். அவங்க எல்லாரோட நான் வந்து சின்ன பொண்ணு தான், அப்படி இருந்தாலும் எல்லாருமே வந்து மேடம் தான் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து புதுசாக இருந்துச்சு. நான் வெளியில் நம்மலாம் போனோம் அப்படின்னா நான் எடுத்தோடனே எல்லாரையும் அக்கா அண்ணன் அப்படி தான் கூப்பிடுவேன். நம்மளையும் வந்து பாப்பா அப்படின்லாம் கூப்பிடணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேனே. ஆனால் திடீர்னு எல்லோரும் வந்து மேடம்னு சொல்லிட்டு கூப்பிட்டது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை, நான் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். அதனால் வேலைக்கு போகிறதுலாம் வந்து சாதாரண விஷயமாக தான் எனக்கு பட்டுச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பாப்பாவை விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற அது மட்டும்தான் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. எப்படி தாங்க இருக்குமா அப்படின்ட்டு நடுவில் அதை பற்றி நினப்பு மட்டும் வந்துச்சு. அப்புறம் பழகிடும் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசு தேத்திட்டு அப்புறம் மதியம் தான் நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரோம்ல, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா. அப்புறம் கூட இன்னொன்று விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அங்கே என் கூட வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களோட அம்மா வந்து காலையில் கேட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் சும்மா வெளியில் லஞ்சுக்கு போகும்போது கேட்டாங்க, ஏம்மா ஏதாவது காசு கேட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா எதுவும் கேட்கல அப்படி சொல்லிட்டு சொன்னதுக்கு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க பொண்ணு வந்து ஸ்டேட்டில் வந்து ஒரு எவ்வளோ 600 ரேங்க்குள்ளே வந்திருக்கு. ஆனாலும் வந்து அவங்களுக்கு அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, காசு கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பயம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஓகேவா, எங்கள் அம்மாவுமே வந்து கேட்டாங்க. வேலைக்கு கவுன்சிலிங் போயிட்டு வந்தோடனே கடலூரில் ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட வந்து கேட்டாங்க, எவ்வளோ காசு கேட்பாங்க, ஏதாச்சும் காசு கேட்பாங்களான்னு கேட்டபோது இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம்
இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னோடனே கூட இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கேட்க மாட்டாங்க, சேரும்பொழுது காசு கேட்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்களாம். இது இன்னும் வந்து அந்த மாதிரிலாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இதுக்கப்புறமாச்சும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த பயம் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது காசு கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. ஓகேவா? அதனால் எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ₹1 கூட அவங்க செலவு பண்ணதில்லை. இப்போ நானே உங்களுக்கு சாட்சியாக தான் இருக்கேன். ஓகேவா? அதனால் எந்த காசும் கிடையாது. நம்மளோட டைமு, நம்மளோட படிப்பு, அதோட உழைப்பு, அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேலையை வாங்கி தரோம். சரிங்களா? அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறமும் எல்லாருமே டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லும் பொழுதும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க, வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், மேலே படித்து நல்ல போஸ்டிங்க்கு போங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மேலே எல்லாருமே அங்கே ஜேஏ இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஐ இருந்தாங்க, நிறைய அசிஸ்டண்ட் A1 A2 இதை சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியல. அவங்க எல்லாருமே சொன்னது ஒரே விஷயம் வந்து மேலே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் எப்போவே தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எய்ம் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதோட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாலிட்டி படிக்கிறத பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்து பார்க்கும்பொழுது பாலிட்டி எனக்கு வந்து ஒரு பயங்கரமான புது சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால சயின்ஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அதான் வந்து இந்த சோஷியல் சயின்ஸே எனக்கு பிடிக்காது. அந்த புக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதும்போது நல்ல மார்க் கொடுத்தது எது அப்படின்னா நம்மளோட அந்த பாலிட்டி தான். பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மாதிரியே நீங்கள் அதுக்கான டைம் கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையே விடாது. எப்படி மேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுத்தால் ஒரு தைரியம் கொடுக்குமோ, அந்த மாதிரி பாலிட்டியில் உங்களுக்கு மார்க் வந்து மிஸ்ஸே ஆகாது. நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட மார்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதனால் பாலிட்டி ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி அதோட பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பாலிட்டின்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது, அதனால சொல்கிறேன். நம்மளுக்கு அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா 11th 12th பாலிட்டி புக் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 6th to 10th வந்து பார்க்கணும். ஓகேவா? 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸில் குடிமையியல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து அது இருக்கும். அதுக்கப்புறம் 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசன் வந்து புக் வந்து இருக்கும். அதுலேருந்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். ஓகேவா? அடுத்தது வந்து பாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புதுசாக வந்து ஒன்றும் தேவைப்படாது. அதில் தான் வந்து எல்லாமே கேட்டாங்க. இது வரைக்கும் பாலிட்டியில் என்னென்ன கொஷின் கேட்க முடியுமோ அது எல்லா கொஷினுமே ஏற்கனவே கேட்டுட்டாங்க. ஓகேவா? அதை திரும்ப வந்து நம்மளுக்கு அதோட கொஷினோட டைப்பை தான் மாற்றி கேட்குறாங்களே கொஞ்சம். அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் கேட்ட எக்ஸாம்லேயே கேட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதை பார்த்தீங்கனாலே நல்ல ஸ்கோர் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா? நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் பாலிட்டிக் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆர்டிக்கல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்படின்றது முக்கியமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி பாலிட்டியில் வந்து சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. உங்களுக்கு பாலிட்டி வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் அதை பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து லெசன் வந்து ஒன்றும் புரியல அப்படின்னா நான் ஒரு 2-3 யூடியூப் சேனல் பேர் சொல்கிறேன். அதில் போயிட்டு அவங்களோட வீடியோஸை வந்து பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டியில் இருக்கிற பயம் போய் பாலிட்டி வந்து பிடிக்கிற சப்ஜெக்டாக மாறிடும். எனக்குலாம் அப்படி தான். பாலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அதில் நம்பர் வரும், எனக்கும் நம்பருக்கும் ஆகாது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ பாலிட்டியில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா பாலிட்டியில் இருக்கிற கொஷின் தான் நான் நிறைய ஆன்சர் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பாலிட்டி பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 யூடியூப் சேனலை வந்து சொல்லலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட கனிமுருகன் சாரோட வீடியோ, ரெண்டாவது வந்து சுகேஷ் சாகுமேல் சார் சொல்லிட்டு ஒரு சார் இருக்கார். 2 பேரோட வீடியோஸுமே பார்ப்பேன். அவங்க 2 பேர் வீடியோஸையும் நீங்கள் உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா லக்ஷ்மிகாந்தில் புக்கில் வந்து என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்க நடத்துகிறாங்க. உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அவைலபிளாக.
அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதே கண்டென்ட்டை தமிழ்லேயே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் 2 பேருமே லக்ஷ்மிகாந்தை பேஸ் பண்ணி அதில் இருக்கிற எல்லாமே நடத்துகிறாங்க. அதனால் சுகேஷ் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு கேப் போட்டிருப்பாரு பாருங்கள், அவங்களும். அதுக்கப்புறம் கனிமுருகன் சார் வீடியோ, இந்த 2 வீடியோவுமே பாலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எய்ம் டிஎனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெசன் வந்து இருக்கும். அதாவது Group 1, Group 2, Group 4 எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பாலிட்டின்னு போட்டிங்கன்னா அவங்க எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு 20-25 வீடியோ கிட்டே இருக்கும். அதை ஒரு வீடியோவையும் நீங்கள் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது படித்தாலே போதும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து சால்வ் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேஷ்வர் டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நான் ஃபாலோ பண்ணேன். அவங்களோட பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா VVTNPSC அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்கும். அவங்க வந்து ஒரு லெசனுக்குமே வந்து கொஷின்ஸை வந்து போட்டிருப்பாங்க. ஒரு லெசனில் ஒரு 50 கொஷின் 60 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கொஷின் கேட்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் வந்து இங்கே புக்கை ஒரு வாட்டி படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவும் பண்ணிங்க அப்படின்னா குவாலிட்டி உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கேளுங்க. ஓகேவா?